வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செல்வி, என்னமா சொல்ற? காஞ்சி காமாட்சி அம்மன் உன் கனவுல வந்தாங்களா? உன் கையில கரும்பு கொடுத்தாங்களா? ஆமாமா, நேத்து கண் கலங்கி போய் இப்படி தனியா பொங்கல் கொண்டாட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சேன்னு நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு படுத்தேன். ஆனா அந்த வேண்டுதலை கேட்டுட்டு இந்த தை பொங்கல என்னோட சன்னதியில வந்து குடும்பத்தோட கொண்டாடு, உனக்கு நான் நிம்மதி தருவேன், உன் குடும்பம் ஒண்ணு சேரும், உன் குடும்பத்துக்கு எல்லா பாக்கியத்தையும் தரேன்னு சொல்லி அந்த அம்மனே வந்து சொன்னாங்கம்மா. செல்வி, என்ன சொல்றீங்க? அம்மன் நம்ம குடும்பத்தை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்களா? ஆமா வேலு, அது மட்டும் இல்ல, அவங்க கையில வச்சிருந்த கரும்பை என் கையில கொடுத்து இத நீ வச்சுக்கோ, நான் பசியோட காத்துக்கிட்டு இருப்பேன், குடும்பத்தோட வந்து பொங்கல் வச்சு எனக்கு படைச்சிருன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் செல்வி. அந்த காமாட்சி அம்மனே உன் கஷ்டத்தை பார்த்து தேடி வந்திருக்காங்க. ஒரு நிமிஷத்துல என் வயித்த குளிர வச்சுட்டு செல்வி. எங்க எதுக்குங்க அப்பவே என்கிட்ட சொல்லல? உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தேன் வேலு, ஆனா நீங்க வேற டயர்டா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் காலையில சொல்லிக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். அந்த அம்மனே நம்ம குடும்பத்தை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்கன்னா இது நிச்சயமா இது நடக்கும். அண்ணனுக்கு நம்ம மேல இருக்க கோவம் எல்லாம் போயிருன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆமா வேலு, நம்ம குடும்பம் சீக்கிரமாவே ஒண்ணு சேர்ந்துரும். நான் அம்மன் கிட்ட வேண்டுனதே அது மட்டும்தான். அண்ணி, அப்போ திருவண்ண என்ன மன்னிச்சு ஏத்துக்க போறாரா? அந்த நாளுக்காக தான் அண்ணி நான் காத்துட்டு இருக்கேன். ஆமா பூஜா, அம்மனே சொன்னதுக்கு அப்புறம் இனி என்ன சந்தேகம்? இந்த பொங்கலை நாம எல்லாருமே கோவில வச்சுதான் கொண்டாடுறோம். அக்கா, இனிமே இவள கையிலேயே பிடிக்க முடியாது போல இருக்கு. வேலு, இந்த பொங்கலுக்கு நம்ம காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு பொங்கல் வச்சு படைக்கணும். இந்த வருஷம் நமக்கு அங்கதான் பொங்கல். ஏங்க, அம்மனே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்னங்க? அம்மன் சன்னிதானத்திலே பொங்கல் வச்சு கொண்டாடுறோம். அப்ப எங்களோட தலை பொங்கல் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில்னு சொல்லுங்க. ஆமா. செல்வி, இத அம்மா கிட்ட சொல்லணும். உங்க கனவுல அந்த காமாட்சியே வந்து நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருன்றத சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாங்க, ஆனா போன்ல சொல்ல வேண்டாம், அத்தைய நேர்ல பார்த்தே சொல்லுவோம், அப்பதான் இன்னும் அவங்க சந்தோஷப்படுவாங்க. சரிங்க. ஆமா, நேத்து போனவங்க ஒரு போன் கூட பண்ணலையே, வீட்ல என்ன சூழ்நிலைன்னு தெரியலையே. வேலு, வீட்டை பத்தி நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க, அத அந்த அம்மன் பாத்துப்பா. அதுவும் சரிதாங்க. இப்பதாங்க என் மனசுல இருக்க பாரமெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. செல்விமா, நீ ரொம்ப பாக்கியசாலிமா. நீ மகளா பொறக்க இதே காஞ்சி காமாட்சி அம்மன்ட்ட தான் நாங்க உன்னை வரமா கேட்டோம். என்னம்மா சொல்ற? ஆமா செல்வி, கல்யாணமாகி 4-5 வருஷமா எங்களுக்கு குழந்தையே இல்ல. ஊர்ல தலை நிமிந்து நடந்த உங்க அப்பாவை 4 பேரு 4 விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் வாங்காத பேச்சு இல்ல, மலடின்னு அப்படியே வார்த்தையால குத்தி கிழிச்சாங்க. நாங்க வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோவில் இல்ல. அப்பதான் யாருன்னு தெரியாத ஒரு அம்மா திடீர்னு நம்ம வீடு தேடி வந்தாங்க. வந்தவங்க காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் கரும்பு தொட்டில் செஞ்சு உங்க பாரத்தை இறக்கி வச்சு வேண்டுனா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி கரும்பு தொட்டில் செஞ்சு வேணும். எண்ணி 10 மாசத்துல எங்க வாழ்க்கைக்கு ஒளி கிடைச்ச மாதிரி நீ எங்களுக்கு மகளா வந்து பிறந்த செல்வி.